நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி, இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன,
ஆடி மாதம் என்றாலே தனுசு ராசிக்கு அடைமழை பொழிகின்ற அற்புதமான மாதம். என்ன விஷயங்களை எப்படி செயல்படுத்தணும், அதை செயல்படுத்தினா எந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன ரிப்ளை வருங்கிறத கரெக்டாக நீங்கள் யூகிச்சு பண்ணிங்கன்னா அற்புதமான செயல்பாடுகள், மகிழ்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகும். ஒவ்வொரு கோயில்கள் ஆல்ரெடி ஆடி மாதம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவோம். பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு வழிபாடு செய்வோம். பக்கத்தில் உள்ள எல்லா கோயில் திருத்தலங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம், போய் வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் கட்டாயமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இறை அருள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். யார் குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் தன்னுடைய குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்வது மூலமாக அத்தனை விதமான ஃபுல் வைப்ரேஷன், நல்ல ஒரு ப்ளஸ்ஸு, எல்லா விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கான ஆற்றல் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக வாங்கி கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், 7க்குரியவனும் 8ஆம் இடத்துல. அப்போ இந்த 8ஆம் இடத்தில் சூரியன் வந்துட்டார்னா ஒரே ஒரு விஷயந்தான், அரசாங்க சம்பந்தப்பட்ட பணியில் உள்ள நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் வேலையில் முழு கவனம் இருக்கணும். உங்களுடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டு அங்கே தான் இருக்கணும். அதேபோல் உங்களுடைய இப்போ தனுசு ராசியோட பார்ட்னர் இருக்காங்கள, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கனாலும் அவங்களும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க வேலையில் பணிபுரிகிறீங்கன்னா கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அதேபோல் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்க. குழந்தைகளுக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாச்சுங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கோம், நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், நிறைய கோயில் வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் போய் ஒரு 501 இல்லை ஒரு 1001 உங்களுக்கு எவ்வளோ பணம் முடியுமோ, அது 101 கூட இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன், ஒரு மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு போய் அந்த அம்மனுக்கு முன்னாடி மனசார வேண்டிட்டு அந்த ரூபாவை மஞ்சள் துணியில் கட்டி, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நாங்கள் உன்னை முழு மனதோடு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார கட்டி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பணத்தை உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க. தாய் மேலே வார்த்தை போட்டுருங்க, நீ தாம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குழந்தை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த மாதம் சாமிக்கு உகந்த மாதம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல சங்கடங்களை அறுக்க வேண்டிய மாதம், கவலைகளை தூக்கி எறிய வேண்டிய மாதம். அப்போ குழந்தை பாக்கியங்கிறது நம்மளுடைய சன்னதியை உருவாக்கக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் முழு மனதோடு சாமி விட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லை உங்கள் குழந்தை உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்க, குழந்தெல்லாம் இருக்குது, ஐயா என் குழந்தை எனக்கு 1க்கு 3 குழந்தை வச்சுருக்கேன், ஆனால் என் குழந்தைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, என் குழந்தைய பேச்சை கேட்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த மாதிரி போய் வழிபாடு செஞ்சு அம்மனை மனசார வேண்டி நீங்கள் காணிக்கையை மஞ்சள் துணியில் கட்டி பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதம் முடியும் போது காணிக்கை உண்டியில் போடுங்க. நீங்கள் இப்போ 1 மாதம் கரெக்டாக ஆரம்பத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும், போய் அம்மனை வேண்டி மஞ்சள் துணியில் கட்டி பூஜை ரூமில் வச்சுட்டு இந்த ஆடி மாதம் கரெக்டாக முடியுது பார்த்திங்களா, ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆடி முடியுது. இப்போ அந்த நேரங்களில் பலபடியும் போய் நீங்கள் அதே அம்மன் கோயிலில் போய் அந்த காணிக்கையை போய் உண்டியில் செலுத்துங்க. 100% கேட்காது, எவ்வளோ சேட்டை எவ்வளோ துன்பங்கள் கொடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய மரியாதையை ஏற்று உங்கள் அன்பை ஏற்று உங்கள் மீது மீண்டும் மீண்டும் அதிகமான பாசம் வைக்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் புதிய ஒரு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்.
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோடு உங்கள் கூட இருப்பவங்க பார்ப்பாங்க. தனித்திறமை மூலமாக தன்னுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்பட போகுது. என்ன விஷயத்தில், எந்தெந்த விஷயங்களில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். எக்காரணத்தை கொண்டும் தவறான விஷயங்களுக்கு துணை போயிடக்கூடாது. தவறான நபர்களுடன் உடன் செல்லக்கூடாது. ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீவினை ஆற்றவர்கள் அல்லது தீவிரவாதிகள் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக குடிபிடிக்கிறவர்கள், இப்படிப்பட்ட நபர்களுடன் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். உறவு வைத்துக்கொள்வதை முற்றிலுமாக இந்த மாதம் மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கரெக்டான முறையில், சரியான முறையில் நான் சொல்கிற வழிபாடுகளையோ நான் சொல்கிற விஷயங்களையோ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தனுசு ராசிக்கு தளன்னு தங்கம் போல், வைரம் போல் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான விஷயங்களை கொடுக்க போகிறது கோச்சார கிரகங்கள்.